ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான டேஸ்டியான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா கூட்டு தான், கொண்டைக்கடலை கூட்டு. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ பார்க்கும்போது எப்போவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் கொண்டைக்கடலை ஒரு நாளத்துக்கு முன்னாடி நைட்டே நான் ஊற போட்டு வச்சுட்டேன். ஒரு கிளாஸ் கொண்டைக்கடலை எடுத்துட்டேன். அதை ஒரு 8 மணிக்கு ஊற வச்சுக்கணும். அதுக்காக முதல் நாள் இரவு நான் ஊற வச்சுட்டேன். இது ஊற வச்சாதான் நல்லா வேகும். இதை குக்கரில் டைரெக்டாக வேக வச்சுக்க போகிறோம். குக்கரில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சுக்கணும். 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து 7 விசில் வாரது வரைக்கும் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு ட்ராப்ஸ் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. விசில் வரும்போது தண்ணியெல்லாம் வெளியில் தெறிக்காது. 4 விசில் ஹை ஸ்பீட்லேயும் லோ ஸ்பீடில் வச்சு 3 விசில் அடிச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வரும். இது வேகட்டும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, இந்த 3 தேவை. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள். நல்லா வெந்தாச்சு. கொண்டைக்கடலை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுப்போம். நம்ம தாளித்து இதை எடுத்துக்க போகிறோம். வெறும் சிம்பிளான மெத்தடில் நம்ம செஞ்சுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெறும் சிம்பிளான மெத்தடில் நான் செய்கிறேன். தேங்காய் வறுக்க வேண்டாம், வேறு ஒரு இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இந்த சின்ன வெங்காயம் மட்டும் போதும், குயிக்காக செஞ்சிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இதை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, இதெல்லாம் சேர்த்து அப்புறம் வேக வச்சுருக்கிற கொண்டைக்கடலையோட தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டில் கொதிக்க விட்டுப்போம். அதுக்கப்புறம் டைரெக்டாக கொண்டைக்கடலையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த ரெசிபி யார் வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சிம்பிளான மெத்தேடு. பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இல்லை சிம்பிளாக வேலை முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ பொருட்கள் தானே போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா வருமா அப்படின்னு. கண்டிப்பாக நல்லா வரும். நான் இட்லி மேக்ஸிமம் வச்சேன் அப்படின்னா அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கொண்டைக்கடலை தான் நான் யூஸ் பண்ணுவேன். சன்னா மசாலா கூட்டு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழம்பாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு இருக்காது, கூட்டாக எடுத்து சாப்பிடலாம். இது தனியாகவே சாப்பிட்டுக்கலாம். குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வேக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி தனியாக கொடுத்தா கூட அவங்க சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரணும். நல்லா சுண்டி வந்ததும் நம்ம இறக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறோம். பர்ஃபெக்டான ஒரு சன்னா மசாலா கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கொண்டைக்கடலை கூட்டு. இந்த சன்னா மசாலா கூட்டு கூட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடலாம். இல்லை தனியாகவும் சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துட்டு இருக்க வியூஸ் யாராக இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.